This video is brought to you by bestmarriagematch.com. இணையதள திருமண சேவை. அதாவது ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ எல்லாருக்குமே bestmarriagematch.com பற்றி தெரிய வந்திருக்கும். ஸோ இது வந்து இரண்டு மனங்களை திருமணம் மூலமாக இணைத்து வைக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் மேட்ரிமோனியல் வெப்சைட் தான் இந்த சர்வீஸ் தான் இந்த bestmarriagematch.com. ஸோ இந்த பெஸ்ட் மேரேஜ் மேட்ச்சில் இவ்வளோ மனங்கள் திருமணம் மூலமாக இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பயன்பெறலாம். ஓகே, பேரண்ட்ஸை பற்றி சொல்கிறது தான் அது முதல் நமக்கு பையன் வந்து பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அந்த ஒரு இது இருக்கும். அந்த ப்ராசஸ், அந்த நல்லா படிக்கக்கூடிய வேலை, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அதில் அந்த ப்ராசஸில் பிள்ளைங்க எங்கேயாவது தவறி போயிடுவாங்களோ, ஏதாவது கெட்டு போயிடுவாங்களோ, அதுக்கு இது பண்ணிடுவாங்களோ, இதுக்கு அது ஒரு 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 பயம். அது முடிஞ்சதும் அடுத்தது கல்யாணம் வந்தோடனே அவங்களுக்கு தேவையான துணையை வந்து எப்படி நான் எங்கிறது எப்படி, அதாவது இப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா தமிழ் சமுதாயத்தில் என்னுடைய சொந்த ஜாதியிலே என் பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணணும், அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நான் என்னைய கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக தான் இருக்குதுன்னு நான் சொல்வேன். ஓகே, ஒருத்தருக்கும் அதுக்கான ஒரு ரீசன்ஸ் இருக்கலாம். ரீசன்ஸ் அப்பார்ட், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வந்து லைஃப்பில் என் பிள்ளை வந்து இருக்கணும், அதை நான் இப்படி தான் கல்யாணம் பண்ணி வந்தேன், என்னே மாதிரி தான் என் பிள்ளையும் போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அங்கே என்னைய கேட்டால் வந்து நிறைய தேவையில்லாத மன அழுத்தம் வந்து அந்த இடத்துல வந்துடும். ஏதாவது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரராங்கன்னு சொல்லுவார், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 2 தலைமுறை நமக்கு முன்னால், ஓகே ஒரு 5 தலைமுறைக்குள்ள பேர்களை வேணால் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கலாம். ஆனால் வந்து நமக்கு அவங்க எப்படி நடந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்கலாம் ஒன்றும் தெரியாது. அப்படி தானே இருக்கிற நாளில் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும். அதே போலதான் இன்னும் 2 தலைமுறை கழிச்சு ஃபியூச்சர்ல எப்படி இருக்கு போகுது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதனால இருக்கிறது இந்த பிள்ளைங்களை நம்ம கூட பிள்ளைங்க இருக்கும்போது அவங்களும் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்களும் பெற்றோர்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து அங்கே வந்து ஒரு அந்த ஃபேமிலி லைஃபுக்குள்ளான ஒரு இது இருக்கும். இல்லைன்னா வந்து எப்போ பார்த்தாலும் ஐயோ நான் சொல்கிற பொண்ணை தான் நீ கட்டணும், நான் சொல்கிற பையனை தான் நீ கட்டணும், பிள்ளைங்க வந்து நீங்கள் பார்த்ததுனால நான் கட்டணும். சிலவங்க வந்து பிள்ளைங்க லவ்வில் இல்லாட்டாலுமே சில பிள்ளைங்க வந்து நீங்கள் பண்ணுற அப்பா அம்மாவை நீங்கள் பார்த்ததுனால நாங்கள் கட்ட மாட்டோன்னு இருப்பாங்க. சில இடங்களில் நடக்குது அந்த மாதிரி. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த இது கல்யாணங்கிறது அடுத்த இது. அதுக்கு கல்யாணம் முடிஞ்சால் அடுத்து ஐயோ பிள்ளைக்கு குழந்தை பிறக்குமா, அதாவது ஒரு ஸ்டேஜே நினச்சி சில பெற்றோர் வந்து அதீதமாக அதை போட்டு சிந்திச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் எனக்கு இதுவரை தெரிஞ்சது நடக்குதான் நடக்கும், நடக்காதது நடக்கவே செய்யாது, நடக்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும். கேட்டிங்களா? அது வந்து யார் வந்து என்ன வந்து செஞ்சாலும், என்ன மாயம் செஞ்சாலும், எந்த மந்திரம் செஞ்சாலும் நமக்கு நடக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும். நடக்கக்கூடாது, இந்த கெட்டது எனக்கு நடக்கவே கூடாது, எனக்கு நடக்கிற மாதிரி வரும், ஆனால் நடக்கவே கூடாதுன்னு லைஃப்பில் எழுதி வச்சுருந்தா அது நடக்காது. அவ்வளோதான். அது லைஃப், அது அப்படி தான் நமக்கு ஒருத்தருக்கும் வந்து பாதை அப்படி தான் அமைக்கப்பட்டு. bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வரனை தான் வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு பெண், இவங்களுக்கு வயது 30, ஹிந்து மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு யூகேயில் NHSல நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பற்றியான விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BMM 202-509-15244 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நல்ல மணமகன் வந்துட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு போட்டு ஓவராக திங்க் பண்ணிவிட்டு ஓவராக திங்க் பண்ணும்போது பேரண்ட்ஸ் என்ன ஆயிடுறாங்கன்னா பிள்ளைங்க மேலே ஓவராக திணிக்கிறாங்க. இப்படின்னு ஒரே பயங்கரமா அவங்களுக்கு வந்து என்னது ஓவரா கண்டிஷன் போட்டு அந்த ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அப்போ அந்த ஃப்ரிக்ஷன்னாலே நிறைய தடையாகுது. அது மட்டும் இல்லாம பிள்ளைங்களுக்கு வந்து வளர்றதுக்கு வந்து ஒரு பெற்றோர் வந்து காரணமா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ நாங்க நல்லா ப்ரொடெக்ட் பண்றோம் எங்க பிள்ளைங்களை ரொம்ப நாங்க இது பண்றோம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களுடைய வளர்ச்சியே சில பேரண்ட்ஸ் வந்து அதை கெடுத்து விட்டுறாங்க. உண்மையா இல்லையா? ஆமா. அது வந்து அது நம்ம ரொம்ப இது பண்ண, நான் என் பிள்ளைய வந்து கட்டி காத்து நான் வளர்த்துட்டு வரேன், நான் தான் நல்லா, நான் 200 பவுன் சேர்த்து வச்சுருக்கிறேன், என் பிள்ளை கல்யாணம் முடிஞ்சது 2 கார் கொடுப்பேன், அது கொடுப்பேன், எல்லாத்தையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சில பெற்றோர் வந்து அந்த பிள்ளைங்களுடைய ஆசாபாசங்களை வந்து நினச்சி பார்க்கவே கிடையாது.
அதனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் லைஃப்பில். கண்டிப்பாக பேரண்டல்னாலே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அதெல்லாம் நான் அந்த மாதிரி நான் சொல்லலை. உடனே அவுத்து விட்டுட்டு எப்படி வேணாலும் போங்க அப்படின்னு சொல்லி இல்லை. நம்ம தான் நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்த்து கொண்டு வரோம். பட் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸுக்கு ஒரு அளவு உண்டு இல்லை. சில பிள்ளைங்களை போட்டு இந்த பெற்றோர் படுத்தக்கூடிய பாடு அளவே இருக்காது கேட்டிங்களா? அது பார்த்தாலும் நமக்கே கண்ணீர் வரும். ஏன்னோ நாங்கள் எங்கள் காலத்துக்கு அப்புறம் எங்கள் சொத்தெல்லாம் அவளுக்கு தானே போகுது, எங்கள் சொத்தெல்லாம் அவனுக்கு தானே போகுது, அப்போ இவன் இப்படி தான் இருந்தாங்கன்னு. அதாவது திஸ் ஆல் கனெக்ட்ஸ் டு மணி என்ன அட் த எண்ட் ஆஃப் த டே. என்னடே செய்யுதுக்குங்க இருங்க.